ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட் 2 பற்றி பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க. அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோவில் வந்து வரப்போகுது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளை வந்து டெலிவரிக்கு வந்து மேலே வந்து ஃப்ளோருக்கு வந்து கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இன்ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட் வந்து போட்டு நம்ம வந்து போயிட்டோம் ஆப்ரேஷன் தேட்டர் மாதிரி, அதாவது டெலிவரி வார்டுக்கு, ஆப்ரேஷன் தேட்டரில் டெலிவரி வார்டுக்கு வந்து போயிட்டோம். நம்ம கூட வர அட்டெண்டரை வந்து வெளியவே வந்து இருக்க சொல்கிறாங்க. நான் போனதோ வந்து ஜிஹெச் தான். ஸோ அந்த ஜிஹெச்சில் வந்து என்ன அப்படின்னா, நிறைய எல்லாருமே அந்த டெலிவரிக்கு வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரே ஃப்ளோர், அதாவது ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். அங்கே தான் வந்து நம்மளை வந்து வச்சிருப்பாங்க. உள்ளே போனால் அது வந்து ஒரு ஏசி ஹால் மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே வந்து நிறையா ட்ரைனிங் டாக்டர்ஸ் வந்து இருந்தாங்க. பட் அவங்க வந்து நிறையா டெலிவரி வந்து பார்க்குறவங்க தான். ஸோ அவங்க தான் வந்து இங்கே உள்ள எல்லாருக்குமே வந்து அட்டன் பண்ணாங்க. நாங்களும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களோட பிபி செக் பண்ணுறது, எங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே பார்க்குறது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடியே வந்து அங்கே எல்லாருக்குமே வந்து டெலிவரி வந்து நடந்துட்டு இருக்கு. அதை பார்க்கும்போதே ரொம்ப நமக்குள்ள மனசுக்குள்ளலாம் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. என்னடா இது, இப்படிலாம் நம்ம நடக்குமா, இப்படிலாம் நம்ம கதறுவோமா அப்படின்னு சொல்லி எனக்குலாம் அழுகே வந்துருச்சு. அந்த இடத்துல நான் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தனித்தனியாக ரூம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து எங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்கா. சவுண்ட் வேணா கேட்கும், கத்துற சவுண்ட் இந்த மாதிரி கேட்கும். ஆனா இங்க வந்து கண்ணு முன்னாடியே வந்து டெலிவரி நடக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பீதி ஆக்கிடுது. நான் அங்கவே திரும்பி வந்து அழுக ஆரம்பிச்சுட்டு எப்படி நம்ம தனியாக இங்கே வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயம் வேறு. இது ஃபஸ்ட்டு டெலிவரி வேறு இல்லையா. ஸோ இன்னும் ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தர செக் பண்ணும்போது என்ன ஒன்று, ஜிஹெச் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டக்குன்னு நடப்பாங்க. நம்மளும் ஒரு பேஷண்ட் தானே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிறையா பேஷண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து டிலே ஆகுன்றக்காண்டி டக்குன்னு பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு நம்மளுக்கு வந்து ஈடு கொடுக்குறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு மாதிரியே இருக்கும். இந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மோசமானது என்னன்னா, பிவி செக் தான். அது வந்து அங்கே பண்ணும்போது ரொம்பவே நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது அப்படின்றது தெரியல. அதுக்காண்டியே வந்து ஜிஹெச்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுற அளவுக்கு அங்கே வந்து நடக்கும். அந்த மாதிரி எனக்கு நான் செக் பண்ணும்போது அவங்க வந்து சொன்னது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து செகண்ட் டெலிவரி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு வந்து இல்லை, எனக்கு ஃபஸ்ட் டெலிவரி தான் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் சாஃப்டாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகணும், ஜெல் வைக்கணுன்ற அவசியம் கூட வராது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து சொன்னாங்க. என்னோட அங்கே நம்ம இப்படி சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க, இங்கே வந்து என்ன எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி இன்னொரு டாக்டர் வந்து சொன்னாங்க, இல்லை ஜெல்லே வச்சிருங்க, உங்களுக்கு வந்து பெயின் வந்து வரல இல்லையா, டைம் வேறு ஆயிடுச்சு, அதனால் ஜெல்லே வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லவுமேவும் ஓகே நம்மளுக்கு ஜெல்லு தான் வச்சு அந்த ப்ராசஸ் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பயமாயிடுச்சு. அப்புறம் அங்கே ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எப்பயும் போல் பிபி செக் எல்லாமே பண்ணுறாங்க இல்லையா. நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி வேறு நம்மளுக்கு வந்து போட்டுறாங்க. போட்டதுக்கப்புறம் அந்த ஜெல் ப்ராசஸ்க்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு முட்டை ஷேப்பில் வந்து ஒன்று இருக்குது. அது நேம் கூட எனக்கு வந்து தெரியல, அது மறந்து போச்சு. அந்த முட்டை ஷேப்பில் உள்ளது வந்து கீழே வந்து அதுக்கு டியூப் மாதிரியும் போகுது. அந்த முட்டை ஷேப்பில் உள்ளதை வந்து நமக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா கர்ப்பப்பை வாய் வந்து திறக்கிறதுக்கு அது வந்து கொஞ்சம் உதவி பண்ணும் அப்படின்ற மாதிரி அது வந்து இன்சர்ட் பண்ணிடுறாங்க. அந்த டியூப் வந்து நம்ம காலில் வந்து தொங்கிட்டு இருக்கும் இல்லையா, அங்கே வந்து தொடையோட காலோட வந்து டேப் மாதிரி ஒட்டி அதை வந்து வச்சிடறாங்க. அந்த டியூப் மாதிரி இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுகணும். அதாவது முட்டை ஷேப்பில் உள்ளது வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுகணும். விழுகிற போது எங்ககிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் வந்து நம்மகிட்ட பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கும் அதே போல் வச்சாங்க. என் கூட சேர்ந்து ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. அவங்களுக்குமே வச்சிருந்தாங்க. அது ஆல்ரெடி எனக்கு தான் வீட்டிலேருந்து கிளம்போதே வந்து கொஞ்சம் ப்ளீடிங் வந்து வந்துச்சு இல்லையா. எனக்கு அது வைக்காம இன்னும் கொஞ்சம் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரியல. எனக்கு அப்போயே எனக்கு அது வைக்க ஆரம்பிக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப பெயின் வேறு கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் கண்டினியூவாக பெயின் இல்லை, லேட்டாக பெயின் வந்து இருந்துச்சு. ஆனால் என் கூட இருந்தவங்க யாருக்குமே அவ்வளோவா பெயின் இல்லை. அந்த ஃப்ளோர்லேயே வந்துட்டு நான் மட்டும் தான் அழுதுகிட்டு கத்திக்கிட்டு தாங்க முடியாமல் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்தேன். அன்னைக்கு ஃபுல்லாக டே வந்து அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அங்கே வந்து 4 to 6 தான் வந்து விசிட்டிங் ஹார்ஸ் வந்து வரும். அப்போ வந்து நம்மளை பார்க்குறது விசிட்டர்ஸ் வந்து வரலாம். அந்த டைம் வரும்போது என்னோட ஹஸ்பண்ட், என்னோட தம்பி, அப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி என்னால் தாங்க முடியல, அழுதுகிட்டே இருந்துட்டு இல்லை என்னால் இந்த ஒரு பெயினே வந்து தாங்க முடியல, இன்னும் ப்ராசஸ்லாம் இருக்குது, என்னால் தாங்க முடியாது, என்னை வந்து ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணிடுங்க, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரே அழுகிறேன். எல்லாருமே அதை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நம்மகிட்ட வந்து பேசுறது வைக்கிறது அந்த மாதிரி நடந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே நான் உட்கார முடியல. அப்படி இருந்துச்சு, நான் வந்து உள்ளே போயிட்டேன். அவங்களுமே வந்தவங்களுமே கிளம்பி போயிட்டாங்க. இந்த டெலிவரிக்கு வந்து போனது நாங்கள் 9th தான் ஆக்சுவலி என்னோட டெலிவரி டேட்டு. நான் போனது வந்து 10th மார்னிங் தான் போயிருந்தேன். அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் எதுவுமே சாப்பிடவும் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வெறும் என்னால் வேறு ட்ரிங்க்குமே எதுவுமே எடுத்துக்க முடியலை. ஜூஸ் கொடுத்துமே அதுவுமே எனக்கு வந்து வாமிட் வந்துச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்ணுறேனே தெரியாமல் அந்த வலியோடையே நான் வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே கடந்து போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என் கூட இருந்தவங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துச்சு. எல்லாருமே போய் டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ் வந்து ரெடி ஆகுறாங்க. எனக்கு வந்து விழுகவே இல்லை. நான் அதோடய ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். எங்கே விழுந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து பிவி செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பப்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பயந்துட்டு நான் வந்து அப்படியே பொத்தனாப்பிலேயே டீல் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து சொன்னாங்க, ஏன் இன்னும் உங்களுக்கு வந்து விழுகலை, நீங்கள் டாக்டர்கிட்ட இப்போ சொல்லுங்கள், இல்லைன்னா ரெஸ்ட் ரூம் போங்க. அங்கே போனதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாருக்குமே விழுக ஆரம்பிச்சிச்சு, உட்காந்து எனக்கு விழுக ஆரம்பிச்சிச்சு, நீங்கள் அந்த வேலையை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் நம்ம பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது நம்மளுக்கு ஆல்ரெடி டைம் வந்து தாண்டிடுச்சு இல்லையா. ஸோ நம்ம போய் அந்த மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு நானும் ரெஸ்ட் ரூம் போனேன். காலையில் நான் ரெஸ்ட் ரூமும் போகல, வலி இருந்தனால. அப்புறம் நான் போனதுக்கப்புறம் அங்கே ஆட்டோமேட்டிக்காக விழுந்துச்சு. நமக்குள்ளேருந்து ஒன்று டப்புக்குன்னு வெளியே வரும்போது எனக்கு அங்கேயே நான் ரெஸ்ட் ரூம்லேயே ஒரே கத்திட்டேன். கத்தினதுக்கப்புறம் திருப்பி நான் வெளியே வந்துட்டு நார்மலாக வெளியே நிற்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட அம்மா அவங்களாம் வெளியே இருந்தாங்களா, அங்கேயே நான் அழுதுகிட்டு அங்கேயே உருண்டு பறந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு அந்த மாதிரி அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டேன்.
அப்புறம் அகைன் வந்து அந்த பொண்ணே வந்து சொன்னாங்க, டாக்டர் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை நான் போகலை, போனால் ஏதாவது செக் பண்ணுவேன்னு சொல்லி அதெல்லாம் பெயினாக இருக்கும், எனக்கு வந்து பயமா இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் சொன்னால் அடுத்தது பண்ணுவாங்க, இல்லைனா இப்படியே நம்ம இருக்க முடியும், போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு நைட்டு ஒரு 11:30 அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் போய் வந்து சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விழுந்துச்சு அப்படின்னு. சரி ஓகே போங்க, மார்னிங் 5 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 டைமுக்கு வந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போக சொல்லிட்டாங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். இதுக்கிடையில வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கே டெலிவரி பார்க்குறதுல ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு தான், அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு அப்படி கூட தெரியல, ஆனால் மேஜராக இருக்கலாம். அந்த பொண்ணுக்கு வந்து டெலிவரி பார்க்கும் கொஞ்சம் கூட அது கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. அது ரொம்ப கத்தி ஆக்ரோஷப்பட்டு டாக்டர்ஸ்லாம் பஞ்சு உன் பிள்ளை உள்ள செத்துரும், இப்பெல்லாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த பொண்ணை வந்து இது பண்ணாங்க. அந்த பொண்ணுமே அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுச்சு. அந்த மாதிரி நடக்கும்போது இப்பெல்லாம் நம்மளால தாங்க முடியாமல் இருக்குமோ, நம்ம பிள்ளைக்கு அப்போ ஏதாவது ஆயிருமோ, நம்மளுக்கு ஏதாவது ஆயிருமோ, இந்த டெலிவரி நம்ம செத்துட்டோம் போல, செத்துருவோம், நம்ம பிள்ளைக்கு யாரும் அம்மா இருப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு இன்னும் அழுக வந்துச்சு. இந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து இதெல்லாம் வேற நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் தூங்க போக சொல்லிட்டாங்க. அங்கே தனித்தனியாக கூட பெட் கொடுத்துருந்தாங்க. ஃபேனுக்கு நேரம் நானும் ஒரு பெட்டாக பார்த்து படுத்துக்கிட்டேன். ஆனால் அப்பயுமே உள்ள வந்து நம்ம பேரண்ட்ஸ் இல்லை நம்ம கூட வர அட்டன் யாருமே வந்து உள்ள வந்து அலோவ் பண்ணலாம், நம்ம மட்டும் தான் உள்ள இருப்போம். நம்மளுக்கு ஏதாவது தேவைனாலும் நம்மளால தான் எழுந்துச்சு போய் பார்க்கணும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா டெலிவரி வார்டுக்குள்ள யாருமே வந்து அலோவ் பண்ணாமல் தான் இருந்தாங்க. அப்புறம் காலையில் மார்னிங் வந்து 5 மணிக்கு வந்து எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்போ ஏதோ பாலோ சம்திங் ஏதோ கொண்டு வந்தாங்க. நான் அதேமே நான் குடிக்கல, அப்படியே விட்டுட்டேன். 5:30க்கு போன உடனே ஜெல் வைக்கிறது நம்மளுக்கு வந்து பண்ணுறாங்க. பண்ணுமே வந்துட்டு அங்கேயே அந்த 5:30க்கே எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பெயின். 5:30க்கு எனக்கு வந்து பெயின் ஸ்டார்ட் ஆகும்போது சரி ஓகே நம்மளுக்கு வந்து இயர்லியாகவே டக்குன்னு பெயின் வர ஆரம்பிச்சிச்சு, நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆகிடும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் எனக்கு அப்படியே நடந்ததே வேறு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, 5:30க்கே வந்து பெயின் ஸ்டார்ட் ஆகுச்சு. அந்த பெயின் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் பெயின் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து அனுபவிச்சிருப்போம். அந்த பீரியட்ஸ் பெயின் தான் வந்து எனக்குமே இருந்துச்சு. அந்த டைம் வந்துட்டு நம்ம பீரியட்ஸ் பெயினே அப்படியே டபுள் ட்ரிபிள் இந்த மாதிரி அப்படி அதிகபட்சமான எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு பெயின் கொடுக்குமோ அந்த அளவுக்கு வந்து பீரியட்ஸ் பெயின் வந்து இருந்துச்சு. அதையே நம்மளால தாங்கிக்கவே முடியல, அப்படி இருந்துச்சு. அப்போ நான் எல்லாருமே அந்த அம்மாக்கள் ஏஜில் உள்ளவங்க அவங்களாம் சொன்னாங்க இதே தாங்காட்டி என்ன இப்போ இன்னும் இருக்குப்பா அப்படின்ட்டு நம்மள வேற இடையில சொல்லிடுறாங்க. என்னடா இன்னுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே அந்த பெயினோடய போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் ஹாஃப் டே வந்து அந்த மாதிரி போயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே ஒரு 11, 12 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், சம்திங் கரெக்டாக தெரியல. நம்ம வந்து டெலிவரி அந்த பெட்டு மாதிரி இருக்கும்ல, அந்த இரும்பு மாதிரி ஒரு பெட்டு வந்து இருக்கும்ல, அது வந்து நம்மளை வந்து படுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து உள்ள படுக்க சொல்லிடுறாங்க. சரி நம்ம வந்து கிளைமேக்ஸாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த வலியோடய போய் படுத்துட்டா அதே போல் இந்த மாதிரி பெயின் இருக்குது. ஆனால் அவங்க கிட்ட ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நார்மல் டெலிவரி சாத்தியம் அப்படின்னா அதை மட்டும்தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீ எவ்வளோ கதறினாலும் என்ன நீ பண்ணாலும் காலில் விழுந்தா கூட ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அலோவே பண்ண மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. நார்மல் டெலிவரிக்கு மட்டும்தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது ஒரு விஷயம் வந்து அவங்கள ரொம்ப பாராட்டலாம். ரெண்டாவது நம்மளை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளோட பேபியை உள்ள வந்து மூவ்மெண்ட் இருக்கா, உள்ள வந்து அவங்களுக்கு எதுவும் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்று, அந்த பெயின் வந்து இருக்குது இல்லையா, அதனால் நம்மளால தான் அவங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண முடியாமல் ரொம்ப வந்து சிரமப்படுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த பெயினில் வந்து என்னால் உருண்டுட்டு ஒரு மாதிரி, ஆனால் அழுகக்கூடாதுன்ற இது ஐடியாவில் இருந்தேன். ஏன்னா உள்ள வந்து ஏசி ஹால் இருக்குது, அழுதோன்னா மூக்கடைச்சினா மூச்சு திணறும், இந்த மாதிரி இருந்தேன். நீங்களும் யாராவது டெலிவரிக்கு போக போகிறீங்க அப்படின்னா அழுதுறாதீங்க. அழுதிங்கன்னா மூச்சு அடைக்குது, அந்த சளி பிடிச்ச ஒரு மூச்சு அடைக்கும்னா அந்த மாதிரி அடைச்சிச்சுன்னா உங்கள் டெலிவரி டைமில் மூச்சு திணற மாதிரி வந்துச்சு, அது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கவனமாக இருங்க. நம்ம பேபி செக் பண்ணுறதுக்கு மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கேற்ற பொசிஷன் வந்து நம்ம படுக்கணும். ஆனால் அந்த பொசிஷன் வந்து என்னால் சுத்தமாக படுக்கவே முடியல. நான் ஒரு சைடாக படுத்து இப்படியே என்ன செக் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே தான் இருந்தேன். அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னால் கோஆப்ரேட் பண்ண முடியல அந்த டைம்ல, ஏன்னா அவ்வளோ பெயின் வந்து இருந்துச்சு. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் செக் பண்ணிட்டு போக திருப்பி வர அந்த மாதிரியே கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து என்ன நடக்குதுன்னா, குறுக்கு வலி அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. குறுக்கு வலி அப்படின்னா எப்படி சொல்கிறதே தெரியல, அப்போ பயங்கரமான வலி. இன்னும் அதை நினச்சாலே நம்மளுக்கு எதுக்குடா இந்த டெலிவரியில் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு பெயின், குறுக்கு வலி நான் நினச்சே பார்க்க முடியலை. ஆயிரக்கணக்கான லாரி வந்து நம்ம மேலே ஏற்றினா கூட நம்ம நொறுங்கிடுவோம். ஆனால் இது வந்து நொறுங்குற அளவுக்கு அப்படி ஒரு பெயின். அது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்படி அதை வந்து சால்வ் பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே தெரியல. அவ்வளோ வலி. அப்படியே நான் கத்தி டாக்டர் எனக்கு வேணாம், எனக்கு டெலிவரி இந்த நார்மல் டெலிவரி வேணாம், எனக்கு ஆப்ரேஷன் அனுப்புங்கன்னு சொல்லி அந்த வார்ட்லேயே நான் மட்டும் தான் கத்திக்கிட்டே இருக்கேன். வேறு யாருமே கத்தல. என் கூட வந்தவங்களாம் டெலிவரி பார்த்துட்டு போயிட்டாங்க, அவங்க பாட்டுக்கு நார்மல் வார்டுக்கே ஷிஃப்ட் ஆகி போயிடுறாங்க. நான் வந்து எனக்கு என்ன டெலிவரி ஆகலை, ஓப்பன் ஆகலை, அது மாதிரி ரொம்ப பெயினில் வேறு இருந்தேன், சொல்லவே முடியல. அந்த டைமில் என் கூட இருந்த வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணன் இருக்காங்களா, அவங்களோட ஒய்ஃப் தான் வந்து என் கூட இருந்தாங்க. எனக்கு வந்து அக்கா முறை, அவங்க வந்து என் கூடவே இருந்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி அனுபவிக்கிறதெல்லாம் அவங்க பார்க்குற அளவுக்கு அவங்க வந்து தைரியமாக இல்லை. ஸோ வேறு யாரும் நம்ம கூட அப்போ இல்லை. அதனால் அவங்க தான் நம்ம உள்ள அலோவ் பண்ணிட்டாங்க, உள்ளே இருந்தாங்க. இந்த மாதிரி நான் குறுக்கு வழியில் கற்றும்போது அவங்க முதுகு வந்து தேய்ச்சி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க தேய்க்கிறதுக்கு அவங்களால முடியல. அதனால் அவங்க எப்படி அவங்க என்னை ஹேண்டில் பண்ணனே தெரியாத அளவுக்கு அவங்க வந்து இருந்தாங்க. அப்புறம் அக்கா தேய்ங்கன்னு சொல்லி அந்த குறுக்கு வலி வரப்போலாம் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு, ஆனால் என்னால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த குறுக்கு வலி ரொம்ப மோசமான வலி. அது எப்படி அதோடயே எனக்கு திருப்பி
சாயந்தரம் வரைக்கும் அந்த மணி ஆயிடுச்சு. ஒரு 6-7 மணி வரைக்கும் அப்படியே நடந்துருச்சு. எப்போ காலையில் 5:30 ஆரம்பிச்சது, இவ்வளோ வலியோடையே நான் டைம் வந்து போய்கிட்டே இருக்கு. அப்புறம் என்ன நினைச்சு தேர்ட் ப்ராசஸ் வந்து எப்படி ஆகுதுன்னா முக்கு வலி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்குது. முக்கு வலி அப்படின்னா நம்மள அறியாமையே ஏதோ முண்டி வெளியே வர மாதிரி ஒரு உணர்வு, அதுதான் முக்கு வலி அப்படின்னு சொல்றது. எனக்கு அது வரவுமே வந்து எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இதுலேயே நம்ம டாக்டர்ஸ்லாம் நம்ம பக்கத்தில் வரதுக்குள்ளே டெலிவரி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. அப்போ டாக்டர்கிட்ட சொல்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி முக்கிற மாதிரி ஏதோ ஒன்று வெளியே வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நீங்கள் வாங்கன்னு சொல்லி டாக்டர்லாம் கத்தி கூப்பிட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு அவங்க நான் அப்பப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறேன். அந்த பிவி செக்கு தான் இருக்கிறதுலே மோஸ்ட். அந்த செக் பண்ணும்போது இன்னும் உனக்கு ஓப்பன் ஆகவே இல்லைப்பா, 10 சென்டிமீட்டர் வரணும், விடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஓப்பனே ஆகலை. ஆனால் பெயின் வந்து வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த முக்கு வலி வரமே எனக்கு வந்து ஓப்பனும் ஆகாதனால டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, நட அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளால தான் படுக்கவே முடியலை, உட்காரவும் முடியாது, உயிரோடே இருக்க முடியலை, இதில் எங்கிட்ட நான் நடக்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நடக்க சொன்னாங்க, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஹார்ஷாகவும் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ட்டு என்னால் அப்போ ரொம்ப நம்ம நொந்து போயிடுவோம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி நடப்போம்னு சொல்லிட்டு ஒரு 5-6 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சு போய் சுத்தமாக என்னால் முடியலை. உடனே நான் இல்லை என்னால் நடக்க முடியலன்னு சொல்லுவேன். அந்த அக்கா வந்து இல்லை டாக்டர் முன்னால் நடக்க முடியல, சரி போய் படுத்துக்கோங்க அப்படின்னு சரின்னு சொல்லி நானும் போய் படுத்துட்டு அவங்களும் செக் பண்ணுறாங்க. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஆனால் வலி மட்டும் எனக்கு நேரம் ஆக எனக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் பட் ஓப்பன் ஆகவே இல்லை. உடனே டாக்டர்ஸ் வந்து என்ன சொன்னாங்க, வெளியே வந்து யார் இருக்கா, அவங்க வீட்டால் அம்மா இருக்காங்க, கீழே வந்து அப்பாலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஒரு மருந்து வந்து எழுதி கொடுக்க, அது இங்கே கிடைக்காது, வெளியே மெடிக்கல் தான் வேணும், வாங்கிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னோட புதுசாக நம்மளுக்கு மட்டும் ஏதோ இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி மருந்துலாம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு ட்ரிப்ஸில் வந்து ஏற்றுறது மாதிரி சொல்கிறாங்க. சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வர சொல்லலாம். அது எதுக்குன்னா அந்த ஓப்பன் ஆகாமல் இருக்கிறப்போ அந்த கர்ப்பப்பை வாய் திறக்கிறதுக்கு உண்டான மருந்து நினைக்கிறேன். அந்த டைம் அப்படியே சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி 2 மருந்து வந்து வாங்கிட்டு வர சொல்கிறோம். அவங்களும் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ட்ரிப்ஸ் வந்து நம்மளுக்கு ஏறும் இல்லையா, அதில் வந்து அந்த இன்ஜெக்ஷன் செலுத்தி அந்த மருந்து ஃபுல்லாக அது வழியாக நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து ஏற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே டைம் வந்து ஒரு 11 கிட்ட அந்த மணி ஆயிடுச்சு. ஆகவுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப நம்ம முக்கு வலி ரொம்ப வர ஆரம்பிக்கும். டாக்டர் கிட்ட வந்து சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப வலி வந்துருச்சு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு இங்கே கிட்ட யாராவது வந்துருங்க, வாங்கன்னு சொல்லாமே ஒரு டாக்டர் வந்து வந்தாங்க. வரவுமே செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது இவங்களுக்கு டெலிவரி ஆக போகுது, வாங்க டக்குன்னு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாமே கூப்பிடுறாங்க. கூடமே டக்குன்னு நம்மளுக்கு நேரம் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு லைட் வந்து பழிச்சுட்டு வைக்கிறாங்க. வைக்கவுமே எனக்கு அப்படியே ஆட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு தருணத்துக்காக தான்டா காலையிலேருந்து விடிஞ்சதுல நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்படி வைக்கவே இன்னும் கொஞ்சம் பயமாகிடுச்சு. இதில் நம்ம இப்போ செத்துருவோமா பொழைச்சிருவோமா எதுவுமே தெரில, வலியும் தாங்க முடியல. நம்மளை ஒரு மாதிரி எல்லாரும் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி இருந்துச்சு. ஆனால் கடைசியில் ஒரு டாக்டர் மட்டும் நம்மளை வராங்க, லைட் வச்சது நம்மளை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, பெயின் வரப்போ புஷ் பண்ணுங்க, நல்லா புஷ் பண்ண, நான் கவுண்ட் பண்ணுறேன், 10 கவுண்ட் பண்ணுறேன், அந்த அளவுக்கு வந்து நீங்கள் புஷ் பண்ணணும், பெயின் வரப்போ மட்டும் அது வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க. நானும் பெயின் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவங்களும் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், நானும் புஷ் பண்ணுறேன். திருப்பி ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு திருப்பி பெயின் ஆரம்பிக்குது. பெயின் வரப்போகுது அப்படின்ற திருப்பி பெயின் வருது, அவங்களும் கவுண்ட் பண்ணுறாங்க, நானும் புஷ் பண்ணுறேன். அப்புறம் விட்டுறோம். இந்த மாதிரியே ஒரு 5-6 தடவை நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஏற்கனவே மறுநாள் ஆயிரும் போல, இன்னும் மணியே 12 நைட்டு 12 போகுது, இனி எப்படா வெளியே வர டெலிவரி ஆக, நம்மளுக்கு எப்படா நம்ம போக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டே காலியாயிரும் போல, நான் மட்டும் இன்னும் டெலிவரி ஆகாமல் படுத்து கிடக்கிறேன். அந்த மணி இருந்துச்சு. உடனே நான் என்ன சொல்கிறேன் டாக்டர்கிட்ட, ஒரே வார்த்தையா, எனக்கு வந்து இந்த டாக்டர்ஸோட சப்போர்ட் வந்து வேணும், நான் வந்து பெயின் வரப்ப நான் சொல்றேன், நீங்க கீழே வந்து என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அது வந்து பண்ணுங்க, எனக்கு மேல இருந்து வயிற்று வந்து ஒரு ஆள் வந்து புஷ் பண்ணுங்க, அப்போ எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, இன்னொரு டாக்டர் வந்து ஒரு ஸ்டூல் போட்டு நம்ம பக்கத்துல வந்து நிக்க வச்சுட்டாங்க. கீழே கால் கிட்ட வந்து இன்னொரு டாக்டர் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்து நான் பெயின் வரப்போகுது அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த மேல நிக்கிற ஸ்டூல் போட்டு நிக்கிறாங்களா அந்த டாக்டர் வந்து என்னோட வயிற்று வந்து அப்படியே புஷ் பண்றாங்க, நானும் அமுக்குறேன். கீழே வந்து கால் கிட்ட வந்து இன்னொரு டாக்டர் வந்து பேபியை ரிசீவ் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை தான், ஐ திங்க் ஒரு தடவையோ 2 தடவையோ தான், எனக்கு அது ஞாபகம் கூட இல்லை. ஏன்னா அவங்க வந்து அமுக்குமே எனக்கு வந்து டெலிவரி ஆனதே எனக்கு வந்து தெரில, பிள்ளை வெளியே வந்ததே தெரியாத அளவுக்கு நான் வந்து இருந்தேன் அந்த டைமில். அப்புறம் பிள்ளைய பிடிமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுக்கும்போது என்ன பறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சும்மா பார்த்துட்டு அப்படியே திருப்பி கூப்பிட்டு போய் அங்கிட்ட க்ளீன் பண்ணுறதுக்கு அங்கிட்ட போய் தனியாக பேபி வந்து படுக்க வச்சிடுறாங்க. அப்புறம் தான் நான் வந்து என்ன குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்குறேன், ஆம்பளை பையன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணி அந்த பெயினை அவ்வளோ அனுபவிச்சோம் எனக்கு. ஆனால் பேபி வந்த அப்போ வந்துட்டு எனக்கு வழியே தெரியல, பேபி வந்ததே தெரியல, அந்த அளவுக்கு அது மட்டும் ஒரு சம்திங் ஒரு மேஜிக்காக வந்து இருந்துச்சு. ஆனால் இந்த ப்ரெக்னென்சி இந்த டெலிவரி எல்லாமே வந்து நம்ம பேபியை பார்க்கும்போது செம்ம ஒர்த்தான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கடைசியில் ஒரு ஃபீல் கொடுக்கும். அவ்வளோ நீங்கள் பெயினில் வந்து அனுபவிச்சாலும் அது நம்ம பிள்ளைக்காக பிள்ளை உள்ள மூச்சு திணறக்கூடாது, பிள்ளை வந்து உள்ள நல்லபடியாக இருக்கணும், உள்ள எதுவும் அது டாய்லெட் அது சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைக்காகவே நம்ம வந்து அந்த வழியெல்லாம் தாங்கி அந்த ஒரு டெலிவரி வந்து பார்த்து கடைசி அந்த பிள்ளையோட ஃபேஸை பார்க்கும்போது
வார்த்தையே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ நம்மளுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். அந்த வலியே நம்மளுக்கு வந்து மறந்துடும், அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். ஆனால் நான் டெலிவரி போகும்போது நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாம் சொன்னாங்க, நானும் வீடியோஸ்லாம் பார்த்து அவங்களாம் சொன்னாங்க என்ன அப்படின்னா, நம்மளால வலி வந்து தாங்க முடியாது, ஆனால் நம்ம பிள்ளைக்காக அந்த வலி வந்து தாங்குற சக்தி வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் உண்மையாலேயே நடந்த ஒரு மேஜிக் அந்த டைமில். எனக்கும் அதே போல தான் நடந்துச்சு. நான் அடுத்து யாருக்காவது சொல்கிறேன் அப்படின்னாலும் அதே தான் சொல்லுவேன், நம்மளால் தாங்க முடியலைன்ற நம்ம ஃபீல் பண்ணாலும் நம்ம பேபிக்காக நம்ம கண்டிப்பாக தாங்கிடுவோம். அதை ஃபேஸ் பண்ணி நம்ம பேபி வந்து நல்லபடியாக பெற்றெடுக்கிற அளவுக்கு நமக்கு தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயுமே நானும் அதான் சொல்லுவேன், இப்பயும் அதான் சொல்லுவேன். ஆஃப்டர் டெலிவரி அந்த கால்லாம் வந்து எனக்கு ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஏதோ ஃபிக்ஸ் வந்துருமோ அப்படி இப்படிலாம் நான் ரொம்ப பயந்தேன். அப்பயும் நான் டாக்டர் கிட்ட, எனக்கு டெலிவரி பார்த்த அந்த லேடி டாக்டர் கிட்ட வந்து சொன்னேன், கால்லாம் அப்படி நடுங்குது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மல் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வரைக்கும் எனக்கு அப்படி தான் நடுங்குன்றது நான் எதுலையுமே நான் பார்க்கல. எனக்கு புதுசாக அது இருக்குமே, எனக்கு அந்த டைம் நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் ரொம்ப நடுக்கம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளை க்ளீன் பண்ணி நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்மளை சுத்தமாக ஆக்கி விட்டுட்டு அப்புறம் அங்கே பிளேஸ் எல்லாம் அங்கே க்ளீன் பண்ணிட்டு இது இடையில வந்து அந்த டெலிவரி டைமில் எனக்கு வாமிட்லாம் வந்துச்சு. சில பேர் வந்து மோஷன் போயிடுவாங்க, சில பேர் வாமிட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து வாமிட் வந்து நடந்துச்சு. மோஷன் வரமா இருந்துச்சு, வந்தா கூட போ அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து மோஷன் வரல. மற்றபடி நம்ம பிளேஸ் எல்லாம் கீழே வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க. அந்த டெலிவரி ஆக போகிற டைம் வந்து நம்ம வீட்டில் வந்து வெளியே வந்து அட்டெண்டர் வெயிட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட வந்து ராகவி வீட்டாளுக்கு யாருப்பா பிள்ளை பிறக்க போது டக்குன்னு துணியெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படிலாம் சொல்லி துணி வாங்கிட்டு போகிறதா இருக்கட்டும். நம்மளுக்கு பேபி பிறந்தோடனே அவங்க அந்த ஒரு ஸ்க்ரீன் மணி வெளியே வந்து போட்டுறாங்க. அந்த ஒரு மாதிரி ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு அப்படியே மூவ் ஆகிட்டே போகுது நேம் ராகவி, இவங்களுக்கு வந்து ஆம்பளை பையன் பிறந்திருக்கு, ஆண் குழந்தை பிறந்துள்ளது, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு உள்ள நியூஸ் வந்து வெளியே தெரியறதுக்கு போட்டு விட்றாங்க. அதெல்லாம் ரீட் பண்ணும்போது அந்த வெளியே உள்ள நம்மளோட பேரண்ட்ஸ், நம்மளோட அட்டண்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த டைம். நான் அதை வந்து பார்க்கல, ஆனால் நான் வந்து வேறு யாருக்கு நடந்ததை நான் வந்து பார்த்தேன். அதில் என் பேர் என் பிள்ளையெல்லாம் சேர்ந்து வரும்போது அது ஒரு தனி ஒரு ஹாப்பி தானே. அடுத்து வந்து கொஞ்சம் நேரம் அதிலே தான் படுத்திருக்கோம். அடுத்து வந்து வீல் சேர் வந்து கொண்டு வராங்க, அதில் புத்துனாப்பில் நம்மளை வந்து உட்கார சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து நடக்குது. ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இதோட நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம பிள்ளையை பார்க்குறது தான் நம்மளுக்கு வேலை. 3 டேஸில் நம்ம டிஸ்சார்ஜ் ஆயிரும், வீட்டுக்கு போயிடுவோம். இனிமேல் நம்மளுக்கு எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிற டைமில் வச்சாங்க பாரு ஒரு ஆப்பு அப்படின்ற மாதிரி தான் அடுத்த ஒரு ட்விஸ்ட் வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. அது வந்து என்னென்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.